இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம். இயேசு கிறிஸ்துவின் இடையற்ற நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒருவேளை கர்த்தரை நம்பி நான் ஊழியத்துக்கு வந்துவிட்டேன், எனக்கு ஊழியத்தில் வாசல்கள் திறக்கவில்லை என்று சோகத்தில் இருக்கலாம், விரக்தியில் இருக்கலாம். அல்லது கர்த்தரை நம்பி நான் லோனெல்லாம் எடுத்து ஒரு தொழிலை துவங்கிவிட்டேன், ஆனால் எனக்கு அதில் வாசல் இல்லை, எதிர்பார்த்தோட கஸ்டமர் வரவில்லை, வரவேற்பு இல்லை, நான் எப்படி இஎம்ஐ கட்டுவது என்று சோர்வில் கூட இருக்கலாம். நமக்கு ஒரு நற்செய்தி உண்டு, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அது யார் என்றால் திறவுகோலை ஒருவர் வைத்திருக்கிறார். திறவுகோல் என்றால் சாவி என்றார். அவர்தான் தெய்வமாக நாம் வணங்குகிற இயேசு கிறிஸ்து. அவர் பிலடெல்பியா சபையின் தூதன் இப்படி சொல்லுகிறார். பிலடெல்பியா சபை என்றால் சகோதர அன்பு என்ற அர்த்தம். ஃபீலியோ என்றால் பிரதர்லி லவ். எந்த சபையிலே சகோதர சிநேகம் நிலைத்திருக்கிறதோ அந்த சபைக்கு கர்த்தர் வாசலை திறப்பார். எந்த குடும்பத்திலே சகோதர சிநேகம், சகோதரிகள் சிநேகம் நிலைத்திருக்கிறதோ எதிர்பாராத அடைப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பார். வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் பூட்ட முடியாதபடி திறப்பவரும் ஒருவரும் திறக்க முடியாத பூட்டுவருமாகிய திறவுகோலை உடையவர் என்று இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லுகிறது. திறவுகோலை உடையவர் என்றால் அதிகாரம் உடையவர். அவர்தான் ஒரு அதிகாரமுள்ள நபர் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், யாருக்கு வாசலை திறப்பாராம்? வசனத்தை கை கொள்கிறவர்களுக்கு, இயேசுவின் நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொள்கிறவர்களுக்கு திறந்த வாசலை வைப்பாராம். இன்று அநேகர் அதிகமாக ஜெபிக்கிறோம். அதுவும் நம்ம சவுத்துலனா 7 மணி நேரம் ஜெபம், 5 மணி நேரம் ஜெபம், 24 மணி நேரம் ஜெபம், 12 மணி நேரம் ஜெபம், தினந்தோறும் ஜெபக்கூடம் இருக்கிறது. ஆனால் வேதத்தை வாசிக்கிறார்களா என்றால் மிகவும் குறைபடுகிறார்கள். ஜெபம் என்றால் என்ன? நாம் இயேசுவுடன் பேசுவது ஜெபம். வேதம் என்றால் என்ன? இயேசு நம்மோடு பேசுகிறது, நாமும் இயேசுவோடு பேச வேண்டும், இயேசு நம்மோடு பேச வேண்டும். ஒரு நல்ல ஐக்கியம் நிலைத்திருப்பதற்கு அந்த ட்ரூ வே கான்வர்சேஷன் கண்டிப்பாக தேவை. எதற்காக நாம் நினைக்கலாம், நான் ஜெபம் பண்ணா போதாதா, எதற்காக வேதத்தை வாசிக்கொண்டு குறைபடுகிறோம். ஜெபிக்கும்போது 1 மணி நேரம் ஜெபித்தீர்கள் என்றால் வேதத்தை தியானிப்பதற்கும் 1 மணி நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் அது பேலன்ஸாக இருக்க அது ஏற்றதாக இருக்கும். நீங்கள் வேதத்தை புறக்கணித்து விட்டு வேதத்தை தியானிப்பதை விட்டு பல மணி நேரம் ஜெபித்தால் என்னாகும்? பலூன்ல காற்றை ஊதியது போல் ஆண்டவருக்கு எதையாவது சாதிக்கணும் சொல்லி வைராக்கியமாக இருப்போம், அபிஷேகத்தில் பெருக்கமாக இருக்கும். ஆனால் ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அந்த பலூன்ல ஒரு சின்ன பின் எடுத்து குத்தி விட்டால் எல்லாம் போய்விடும். அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. ஜெபத்தை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு அதிகமாக வேதத்தை நாம் வாசித்தால் பிறரை குற்றப்படுத்திக் கொண்டே இருப்போம். நாம் செய்வதுதான் சரி, பிறர் செய்வதெல்லாம் தவறு என்று சொல்லி நிதானிக்கிறவர்களாக இருப்போம். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? பேலன்ஸ். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பேலன்ஸ் செய்ய வேண்டும். வேதத்தை தியானிப்பது அளவு ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்கிற அளவு வேதத்தை தியானிக்க வேண்டும். அதிகமாக நாம் ஜெபிக்கிறோம், வேதத்தில் குறைபடுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம் வசனத்தை மைமைப்படுத்தியிருக்கிறார். அடையாள அற்புதங்களை விட, ஊழியங்களை விட வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை மைமைப்படுத்துகிறார். இயேசு வேற, பைபிள் வேற இல்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சத்திலே வாசம் பண்ணினவராய் இயேசுவாக பூமியிலே வந்தது. அப்படி என்றால் இயேசு வேறு, வேத வசனம் வேறு என்று நாம் எண்ண வேண்டாம். இயேசுதான் வேதம், வேதம்தான் இயேசு. வேதத்தை நாம் புறக்கணித்தால், பல மணி நேரம் ஜெபித்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நீதிமொழிகள் வேதம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி ஜெபம் அருவருப்பானது. பல மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் ஆனா பைபிள் வாசிப்ப நான் புறக்கணித்தால், வேதத்திற்கு கீழ்ப்படியலன்னா நம்முடைய ஜெபம் கர்த்தரி பார்வையில் அழகானதல்ல, அருவருப்பான ஒரு காரியமா இருக்கும். மாத்திரமல்ல, ஹோசியா இப்படி சொல்லுகிறது, நீ வேதத்தை மறந்தால் நீ ஊழியக்காரனா இராதபடி, பிரிஸ்டா இராதபடி நான் உன்னை வெறுத்து விடுவேன். ஊழியக்காரர்களே, ஜெபிக்கிறோம், ஆனால் வேதத்தை நாம் வாசிக்காது நேசிக்காது தள்ளினால் கர்த்தர் ஊழியத்தை விட நம்மளை தள்ளி விடுவார். ஒருவேளை இது ஊழியக்காரர்கள் மாத்திரம்தானே என்று மற்றவர்கள் நினைக்க வேண்டாம். தொடர்ந்து சொல்லுகிறது, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பெற்றோரை கவனியுங்கள், நாம் வேதத்தை நேசிக்காது மறந்து விட்டால் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை மறந்து விடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நினைக்கலாம், நான் தானே பைபிள் வாசிக்காம தப்பு பண்ணேன்,
கர்த்தர் என்ன தண்டிக்க வேண்டியது? என் பிள்ளைங்களை ஏன் மறக்கிறான்னு சொன்னா, நாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு தாய்க்கு ஜுரம் வந்து விட்டான்னு மாத்திரை 2 மாத்திரை போட்டு விட்டு நைட்ல தூங்கி விடுவாள். ஆனா தன் பிள்ளைக்கு ஜுரம் வந்து விட்டால் அந்த தாய் என்ன பண்ணுவாள்? தூங்காமல் விழித்திருந்து, ஐயோ என் பிள்ளைக்கு ஜுரம் வந்து விட்டது என்று இரவும் பொழுது அந்த குழந்தை தூங்கினால் பரவாயில்ல, தொட்டு தொட்டு பார்த்து கொண்டிருப்பார். பிள்ளையை நேசிக்கிறவங்கள உள்ளம் நம்முடைய தாயின் உள்ளம். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருக்கணும்னு நினைத்தால் அதுக்கு ஷார்ட்கட்டே கிடையாது. வேதத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும். சரி, அப்போ என்னுடைய தொழிலுக்கும் இதுக்கு என்ன என்று பார்த்தால், சங்கீதம் 1 இப்படி சொல்லுகிறது, இரவும் பகலும் வேதத்தில் தியானம் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவன் செய்கிற ஊழியம் வாய்க்கும்? இரவும் பகலும் வேதத்தில் தியானம் இருக்கிற ஊழியக்காரன் செய்கிற ஊழியம் வாய்க்கும். எவன் செய்கிற தொழில் வாய்க்கும்? இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற, புறக்கணிக்காது அதை நேசித்து தியானிக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒருவேளை எனக்கு தேவையான ஞானம் இல்லை, பாடம் என் மனசுல புரியவில்லை, எனக்கு நல்ல அறிவில்லைன்னு சொன்னால், யோசேப்பு இப்படி சொல்லுது, இரவும் பகலும் வேதத்தை தியானி, உன் வாயில் கர்த்தரோட வார்த்தை இருக்கட்டும், அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய், வெற்றிகரமான ஒரு ஜெயிக்கிறவனை இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பாடங்கள் உங்கள் மனதில் பதிய வேண்டுமா? வகுப்பில் சிறந்த மாணவனா விளங்க வேண்டுமா? வேதத்தை நீங்கள் தியானியுங்கள். காலையில் உங்க சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு முன்பதாக, உங்களுடைய பாட புத்தகங்களை படிப்பதற்கு முன்பதாக வேதத்தை வாசிக்க மறவாதீர்கள். வேதத்தை நீங்கள் படித்துவிட்டு பின்பு உங்கள் பாடத்தை படித்தால் பாடங்கள் எளிதாக உங்களுக்கு புரியும். வாலிபர்கள் இன்று நாம் என்ன சொல்லுகிறோம்? வாலிபனே அதிகமாக ஜெபம் பண்ணு, பாவம் செய்ய மாட்டாய் என்று. ஜெபிப்பதற்கான எதிரி அல்ல, கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். ஆனால் சங்கீதம் 119:9 இப்படி சொல்லுகிறது, வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறான் நானே. ஜெபித்தால் மாத்திரம் போதாது, வசனம் உங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டும். தாவீது சொல்கிறார், நான் உமக்கு விரோதமா பாவம் செய்யாதபடி உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து விட்டேன். வாலிபர்கள் ஜெபிக்காதது மாத்திரமல்ல, ஜெபித்தால் மட்டும் போதாது, அவர்கள் வேதத்தை தியானிக்க வேண்டும். அவர்கள் இதயத்தை, தங்கள் இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை வைத்திருக்கும் பொழுது, பாவம் செய்ய ஒரு எண்ணம் வரும்போது அல்லது பாவம் செய்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்மை தடுத்து நிறுத்தும். ஏன்? அதனால் பாவத்தில் விழாது நீங்கள் இருக்க வேண்டுமா? வாலிபர்களே, அதிகமாக வேதத்தை நேசியுங்கள், வாசியுங்கள். அதுபோல உங்களுக்கு போதித்த உங்கள் டீச்சரை விட, ப்ரொஃபஸரை விட நீங்கள் ஞானத்தில் சிறந்திருக்க வேண்டுமா? கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நேசியுங்கள், வாசியுங்கள். அப்படி செய்யும்போது நீங்கள் புத்திமானாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வரப்போகிற சோதனை காலத்தை தப்பும்படி உன்னை காப்பேன் என்று பிலடெல்பியா சபைக்கு வசனத்தை காத்துக் கொள்கிறவர்களுக்கு சொல்லுகிறார். மாத்திரமல்ல, 12ஆம் வசனத்திலே ஒரு வாக்கு கொடுக்கிறார், தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவார். சோ கர்த்தர் உங்களை ஊழியத்தில் உயர்த்த வேண்டுமா? வேதத்தை வாசியுங்கள், நேசியுங்கள். கர்த்தர் உங்கள் தொழிலிலே ஒரு பெருக்கத்தை கட்டளையிடணுமா? நீங்க செய்யற தொழிலை வர்த்திக்க பண்ணணுமா? வேதத்தை நேசியுங்கள், வாசியுங்கள். உங்கள் படிப்பிலே நீங்கள் சிறந்து விளங்க வேண்டுமா? வேதத்தை வாசியுங்கள், நேசியுங்கள். கர்த்தர் உங்களை உயர்ந்திருக்க செய்வாராக. சகல ஜனங்களை பார்க்கிலும் கீர்த்தி பொடுத்தில் உயர்ந்திருக்க செய்வாராக. கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவாராக. இயேசுவின் நாமத்திலே ஆமென்.